புல்லரிடத்திற்போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி. பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ. புலன்கள் சுகம் தருவதாக மனிதன் நினைக்கிறான். புலனிச்சைகளில் மனதை வைத்து அழிந்து போவதாகிய சுகங்களை விரும்பி நிலையான ஆத்ம சுகத்தை மறந்து மோசம் போகிறான். இது விளங்க புல்லரிடத்தில் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறேன் என்கிறார். புல்லர் என்று புலன்களை சொல்லுகிறார். அவ்வாறு புலன் இச்சைகளில் மயங்காமல் புலன்களை வென்று அழியாத பொருளாகிய ஞானத்தை தரமாட்டாயா என்பது விளங்க புல்லரிடம் போகாமல் பொருள் எனக்கு தராயோ என்று கேட்கிறார். மனம் அடங்காதவனுக்கு புத்திஸ்திரம் இல்லை, புத்திஸ்திரம் இல்லாதவனுக்கு பாவனை இல்லை, பாவனை இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை, சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் இல்லை. இதுதான் பிரம்ம நிலை பேறு. இதை அடைபவன் இறுதி காலத்திலாவது பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். புல்லரிடத்திற்போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி. பல்லை மிக காட்டாமல் பறக்க விழிக்காமல் புல்லரிடம் போகாமல் என் கண்ணம்மா பொருள் எனக்கு தாராயோ. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.